நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா கம்யூனிட்டி சின்ன சமுதாயங்க, ஒரு 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. விஜயநகர காலத்தில் மதுரைக்கு வந்தவங்க. ஆரம்ப காலத்தில் அவங்க தொழில் நெசவு தான். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கி மல்டி வெரிஃபைடாக இன்றைக்கி டைவர்சிஃபிகேஷன் நோக்கி போயிருக்காங்க. எளிமையாக வாழ்வாங்க. அவங்களால எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா. 2 லட்சம் பேர் சௌராஷ்டிரா இருக்காங்க, ஒருத்தன் கூட ஜெயிலில் கிடையாது. 2 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒருத்தர் கூட ஜெயிலில் இல்லாத கம்யூனிட்டி அது. ஆனால் அந்த மக்கள் உருவாக்கி இருக்கிற காமன் அசட் இருக்க 5000 கோடி ரூபாய்க்கான காமன் அசட் உருவாக்கியிருக்காங்க. 5000 crore காமன் அசட்னா பொது சொத்து. இப்போ நீங்கள் இந்த ஆரிய வைசியா அவர் பாலாஜி ஒரு காலேஜ் நடத்தினார்னா அது குடும்ப சொத்து. பட் ஆரிய வைசியா ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த கம்யூனிட்டியில் எல்லாரும் பணம் போட்டு எல்லாரும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகி ஷேர் யூனிட் வாங்கி நம்ம கல்லூரி நடத்தினோம்னா அது சமுதாயத்தினுடைய பொது சொத்து, காமன் அசட். அப்போ ஒரு சின்ன சமுதாயம் எப்படி 5000 crore காமன் அசட் வச்சிருக்காங்க. சௌராஷ்டிரா இன்ஜினியரிங் காலேஜ், சௌராஷ்டிரா ஆர்ட்ஸ் காலேஜ், சௌராஷ்டிரா விமன்ஸ் காலேஜ், சௌராஷ்டிரா ஸ்கூலு. இன்னைக்கு மதுரையில் பிரைம் பிளேஸில் அவங்களுடைய இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூ போட்டாலே எங்கேயோ போயிடும். சந்தை மதிப்பில் அவங்களுடைய இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூ போட்டாலே எங்கேயோ போகும். தமிழ்நாட்டில் அதிகமாக கண்தானம் செய்கிறவங்க சௌராஷ்டிரா கம்யூனிட்டி தான். ஐ டொனேஷன் பண்ணுறவங்க அதிகம் பண்ணுறாங்க கும்பகோணத்துல எல்லாம். அப்போ ஒரு சமுதாயத்துக்குள்ள இயற்கையிலே இருக்கிற ஒற்றுமை உணர்வு, இயற்கையிலே உள்ளுக்குள்ளே இருக்கிற போட்டி. ஐயோ எங்கள் ஜாதிக்காரனை ஒற்றுமைப்படுத்தவே முடியாதுங்கன்னு எல்லா ஜாதிக்காரனும் சொல்லுவான். எல்லாரும் சொல்கிற ஒரு வசனம், எங்காலும் ஒற்றுமைப்படுத்த வேண்டாம். நானும் அதைத்தான் சொல்ல வந்திருக்கேன். ஜாதியை ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்காதீங்க. ஜாதியை ஒற்றுமைப்படுத்த செய்கிற எல்லா முயற்சியும் தோற்று போகும். அல்லது உங்களுக்கு விரக்தி ஆயிரும், சலிப்பு வந்துடும். ஐயோ சேர்க்க முடியலையே, ஒன்றும் சேர்க்க முடியலையேன்னு சலிப்பு வரும். ஒற்றுமையே வேண்டாம். ஜாதியை ஒற்றுமைப்படுத்துறது நிகழ்ச்சி நோக்கம் இல்லை. ஜாதிகளை உயர்வுபடுத்த வேண்டியதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். உயர்வுபடுத்துங்க.